நல்ல திட்டத்தை உருவாக்குவதற்கு முன் அதிகார அனுபவம் தேவைப்படலாம். ஆனால் மக்களின் கண்ணீரை துடைக்க, மக்களின் பிரச்சனையை தீர்க்க ஒரு நல்ல மனம் இருந்தால் போதும். அதுதான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் எங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் உங்கள் முன்னிலையில் ஒன்று கூட ஆசைப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு மாவட்டத்தில் கூட இரட்டை இலக்கத்தில் வார்டுகளை நீங்கள் ஜெயிக்க முடியாது என்று எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விட்டு கூறுகிறேன். காரணம் இன்ஸ்டாகிராமில் அல்ல, மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை. மக்களுக்காக நாங்கள் வைத்திருக்கும் நலத்திட்டங்களும் பேசும் திராணி இருந்தால் நீங்கள் உங்கள் வீரத்தை அதில் காட்டுங்கள். எங்களை பற்றி பல்வேறு காலங்களில் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கும் இடையே இருக்கும் நம்பிக்கையின் ஆழம் எங்களுக்கு தெரியும். எங்கள் உறவின் வலிமை எங்களுக்கு தெரியும். எங்கள் பயணத்தின் உண்மை எங்களுக்கு தெரியும். அதனால் அவதூறுகள் எங்கள் பயணத்தை நிறுத்தாது, மாறாக அது எங்களை இன்னும் வேகமாக மக்களிடம் கொண்டு செல்லும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த அவையில் நான் எந்த கட்சியிலும் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு விரும்பவில்லை. என்றால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இவற்றுக்கான மாற்றத்தையே மக்கள் எங்களிடம் எதிர்பார்த்து எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். நாளை அவர்களிடமிருந்து நாங்கள் ஏமாந்தோம் என்று எங்களை பற்றி மக்கள் சொல்லக்கூடாது. அவர்களை நம்பியது சரிதான் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு நாங்கள் பணியாற்றுவோம். அதுதான் எங்கள் இலக்கு என்று நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை குறை சொல்லி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நாகரிகமான அரசியல் என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் மக்களுக்கு எதிராக தவறு எங்கு நடந்தாலும் அதை நிச்சயமாக தட்டி கேட்போம். நல்லது நடந்தால் பாராட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாமல் முடிவெடுக்க வேண்டும், அறிவோடு வழி நடத்த வேண்டும், மக்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும், இலக்கை நோக்கி இடைவிடாமல் உழைக்க வேண்டும். இந்த பண்புகளோடு புதிய தலைமுறைக்கு அரசியலில் ஒரு புதிய பாதையை உருவாக்கி வரும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இந்த அவையின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மன்னருக்கு எப்படி படைத்தளபதி முக்கியமோ அதேபோல் எங்கள் தலைவருக்கும் எங்கள் கழகத்திற்கும் படைத்தளபதியாய் நின்று எங்கள் எல்லோரையும் வழிநடத்தி செல்லும் என் ஆருயிர் அண்ணன் நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களுக்கு இந்த அவையின் வாயிலாக என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை வழிகாட்டிகளாக நாங்கள் போற்றும் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், தியாக தலைவர் அஞ்சலை அம்மாள் அவர்களை தலை வணங்குகிறேன். அதேபோல் என் மண்ணின் வீர வரலாற்றை நினைவு கூறாமல் இந்த உரையை நான் நிறைவு செய்ய முடியாது. கொடிகாத்த குமரன், திருப்பூர் குமரன், நாட்டின் சுதந்திரத்திற்காக தனது உயிரை அர்ப்பணித்த அந்த மாவீரனின் மண்ணிலிருந்து இன்று நான் இந்த சட்டமன்றத்தில் நிற்பதே எனக்கு பெருமை. அவர் கையில் இருந்த கொடியை காப்பாற்றினார். அவரது மண்ணிலிருந்து வந்த நான் இன்று மக்களின் உரிமை குரலை காப்பாற்ற இந்த சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறேன். மேலும் என்னை சுமார் 12,901 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து இந்த சட்டமன்றத்திற்கு அனுப்பியுள்ள திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும், எனது பகுதி கழக செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள், அணி செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், கழக தோழர்கள் மற்றும் என் குடும்பத்தினர், மனைவி மகாலட்சுமி, மகன் ஆகாஷ், மகள் நேகா அனைவருக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1996ஆம் ஆண்டு ஒரு ரசிகனாக அல்ல, ஒரு தொண்டனாக என் பொது வாழ்க்கையை தொடங்கினேன். 1997ஆம் ஆண்டு மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களின் நற்பணி மன்றத்தில் திருப்பூர் நகர தலைவராக என் முதல் அடியை எடுத்து வைத்தேன். அன்று தொடங்கிய அந்த பயணம் 2006இல் தளபதி விஜய் ரசிகர் மன்ற திருப்பூர் மாவட்ட தலைவர், 2009இல் தளபதி விஜய் மக்கள் இயக்க மாவட்ட தலைவர், 2024இல் தமிழக வெற்றி கழகத்தின் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர். ஒவ்வொரு பொறுப்பும் எனக்கு பதவி அல்ல, ஒரு பரிசு அல்ல, அது என் மீது வைக்கப்பட்ட நம்பிக்கை. அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுப்புகளை வழங்கியவர், என்னை வழிநடத்தியவர் என் அண்ணன், என் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த நம்பிக்கை 2026இல் இன்னும் மிகப்பெரிய பொறுப்பாக மாறியது. திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் என்னை வேட்பாளராக நிறுத்தினார். அந்த நிமிடம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிமிடம். என் வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பு. என்னை இங்கே அனுப்பி வைத்திருப்பவர்கள் யார்? திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள். எனவே நான் இன்று இங்கே ஒரு தனி மனிதனாக நிற்கவில்லை. திருப்பூர் தெற்கின் ஒவ்வொரு குடும்பத்தின் குரலாக, இளைஞரின் எதிர்பார்ப்பாக, தொழிலாளியின் நம்பிக்கையாக, பெண்களின் பாதுகாப்பாக, மாணவனின் எதிர்காலமாக இந்த சட்டமன்றத்தில் நிற்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல ஆண்டுகளாக இந்த நாட்டில் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், புதிய தலைமுறை அரசியலுக்கு வர வேண்டும் என்று பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் வாய்ப்பு கொடுப்பது வேறு, வாய்ப்பு கிடைக்கும்படி ஒரு கதவை திறப்பது வேறு.
அந்த கதவை திறந்து வாருங்கள், உழையுங்கள், மக்களுக்காக பணியாற்றுங்கள், தலைமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிகப்பெரிய அரசியல் மாற்றம். நான் அதற்கு ஒரு உதாரணம். 1996 ஒரு தொண்டனாக தொடங்கிய நான் இன்று இந்த சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதியாக நிற்கிறேன். எனவே இது என் தனிப்பட்ட வெற்றி அல்ல. ஒரு சாதாரண தொண்டனுக்கும் தலைமை நம்பிக்கை கொடுத்தால் அவன் உயர முடியும், அவன் வெல்ல முடியும், அவன் தலைமை ஏற்க முடியும் என்பதற்கு நானே ஒரு உதாரணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உண்மையான தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு என் வாழ்நாள் முழுவதும் ஒரு உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். அதே போல் இந்த அவையில் அமர்ந்திருக்கும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், அனைத்து கட்சி தலைவர்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனை என்று வரும்போது, தமிழ்நாடு என்று வரும்போது இந்த சட்டமன்றத்தில் ஒன்றாக நிற்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்தின் அழகு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது திருப்பூர் தெற்கு தொகுதி மக்களின் சார்பாக முக்கியமான கோரிக்கைகள் இந்த அவையின் முன் வைக்கிறேன். முதலாவதாக, திருப்பூரில் முக்கியமான பிரச்சனை குப்பை மேலாண்மை. குப்பை என்பது வெறும் சுகாதார பிரச்சனை அல்ல, அது ஒரு நகரத்தின் மரியாதை. அந்த மரியாதையை கடந்த ஆட்சியாளர்கள் காப்பாற்ற தவறிவிட்டனர். அரசு குப்பை மேலாண்மைக்காக ஒதுக்க வேண்டிய பணத்தை தனது கஜனாவிற்காக ஒதுக்கி கொண்டார்கள் முந்தைய ஆட்சியாளர்கள். அதனாலேயே திருப்பூர் மக்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டிவிட்டனர். மேலும் பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் மாநகராட்சி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் மூலத்திலேயே குப்பை விரிப்பு, ஒவ்வொரு வீட்டிலும் ஈரக்கழிவு, மறுசுழற்சி குப்பை, ஆபத்தான குப்பை என தனித்தனியாக பிரிக்க வேண்டும். வீடுதோறும் தனி சேகரிப்பு அமைப்பு, மாநகராட்சி 4 மண்டலங்களுக்கும் தனித்தனி கலெக்ஷன் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தேவையான எண்ணிக்கையில் பயிற்சி பெற்ற சேகரிப்பாளர்கள், வாகனங்கள் மற்றும் ரூட் டிராக்கிங் அமைக்க வேண்டும். சேகரிப்பாளர் பனி குப்பையை சேகரிப்பது மட்டுமே மறுசுழற்சி செய்வது அவரது பொறுப்பாக இருக்கக்கூடாது. சேகரிப்பிலிருந்து நேரடியாக எம்ஆர்எஃப்க்கு சேகரிக்கப்பட்ட உலர்குப்பை இடைப்பட்ட சட்டவிரோத குவியல்களுக்கு செல்லாமல் மண்டல வாரியாக மெட்டீரியல் ரிகவரி ஃபெசிலிட்டி கொண்டு செல்ல வேண்டும். எம்ஆர்எஃப்லிருந்து குப்பை எடை போடப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். எவ்வளவு குப்பை வருகிறது என்று தினசரி டாடா சிஸ்டம், ஒவ்வொரு வாகனம் தினசரி எவ்வளவு குப்பை சேகரித்தது என்பதை டிஜிட்டல் வெயிட்டிங் மூலம் பதிவு செய்ய வேண்டும். மண்டலம், வார்டு, வாகனம், தினசரி எடை, குப்பை வகை என்ற முழு தரவுத்தளம் உருவாக்க வேண்டும். இதன் மூலம் இந்த பகுதியில் எம்ஆர்எஃப் திறனை அதிகரிக்க வேண்டும் என்று தரவின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும். எம்ஆர்எஃப் திறன் தேவைக்கேற்ப விரிவாக்கம். 3-6 மாதங்களின் உண்மையான எடைத்தரவை வைத்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தேவையான எம்ஆர்எஃப் திறனை கணக்கிட வேண்டும். குப்பை அளவை அதிகரிக்கும் இடங்களில் புதிய எம்ஆர்எஃப் கூடுதல் உடனடியாக அமைக்க வேண்டும். ஒரு பெரிய மையத்தை நம்பாமல் டிசென்ட்ரலைஸ்டு எம்ஆர்எஃப் நெட்வொர்க் உருவாக்க வேண்டும். ஈரக்கழிவுக்கு தனித்தீர்வு, வீடுகள், சந்தைகள், ஹோட்டல்கள், உணவகங்களில் இருந்து வரும் ஈரக்கழிவை தனியாக சேகரித்து காம்போஸ்ட், பயோ மெத்தனேஷன் மூலம் செயலாக்க வேண்டும். பெரிய அளவில் கழிவு உருவாக்கும் நிறுவனங்கள் தங்களது கழிவை தாங்களே அறிவியல் முறையில் செயலாக்க ஊக்குவிக்க வேண்டும். மறுசுழற்சி மூலம் வருவாய், பிளாஸ்டிக், காகிதம், உலோகம், அட்டை போன்றவை வகைப்படுத்தப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு மறுசுழற்சி நிறுவனங்களுக்கு வெளிப்படையான முறையில் விற்பனை செய்யப்பட வேண்டும். கிடைக்கும் வருவாயில் ஒரு பகுதியில் எம்ஆர்எஃப் பராமரிப்பு மற்றும் பணியாளர்கள் நலனுக்கு பயன்படுத்தலாம். குப்பை கண்காணிப்பு, பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயன்படும் டிஜிட்டல் டேஷ்போர்டு. இன்று சேகரிக்கப்பட்ட குப்பை மறுசுழற்சி செய்யப்பட்ட அளவு, உரமாக்கப்பட்ட அளவு, மீதமுள்ள அளவு என தினசரி கணக்கை காட்ட வேண்டும். இப்படி பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல முக்கிய பிரச்சனையாக இது இருக்குது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் திருப்பூர்ல பெரிய குப்பை குவியலா இருந்துட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் கடந்த கால ஆட்சியாளர்கள் தான். அவங்க எதுவுமே பண்ணாம விட்டாங்க. இந்த 3 வருட காலமா பாத்தீங்கன்னா திருப்பூர் நடக்கிற பிரச்சனைக்கு எதுவுமே கண்டுக்காம விட்டாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் திருப்பூர் மக்களின் வாழ்வாதாரத்தை காக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு திருப்பூர்ல முக்கிய பிரச்சனையாக குப்பை பிரச்சனை போயிட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் குப்பை குவியலா இருக்குது. இது ஒரு முடிவு எடுத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, பின்னலாடை தொழில். இது எனது தொகுதிக்காக மட்டும் பேசவில்லை, ஒட்டுமொத்த திருப்பூர் மாவட்டத்திற்காக பேச ஆசைப்படுகிறேன். இங்கு எல்லோரும் சமம். எனது தொகுதி மற்றவர்கள் தொகுதி என்ற வேறுபாடு இன்றி நமது மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்று எங்கள் தளபதி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். திருப்பூர் ஒரு நகரம் அல்ல, திருப்பூர் ஒரு தொழில் சக்தி.
ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வு. திருப்பூரில் மொத்தம் 7,12,210 குடும்பங்கள் வசிக்கின்றனர். மொத்தம் 24,79,052 பேர் மக்கள் இருக்கின்றனர். இவற்றில் 80% மேல் இந்த பின்னலாடை தொழிலை நம்பித்தான் இருக்கின்றனர். அது மட்டுமின்றி இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் திருப்பூர். ஒட்டுமொத்த இந்தியாவின் பின்னலாடை ஏற்றுமதி தயாரிப்பில் 68% மேல் திருப்பூரில் இருந்து தயாரிக்கப்படுகின்றது. இந்தியாவின் ஏற்றுமதி பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். நடந்து முடிந்த நிதியாண்டில் திருப்பூர் அந்நிய செலாவணி ஏற்றுமதி சுமார் 47,500 கோடி, உள்நாட்டு உற்பத்தி ஏற்றுமதி 30,000 கோடி, ஒட்டுமொத்தமாக 77,500 கோடி திருப்பூரில் இருந்து பின்னலாடை வர்த்தகம் நடைபெறுகிறது. 2030க்குள் அதை 1 லட்சம் கோடியாக இலக்காக கொண்டு ஒட்டுமொத்தமாக திருப்பூர் மக்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அனைத்தையும் தாங்கி நிற்கிற திருப்பூர். ஆனால் இன்று பருத்தி விலை, நூல் விலை உயர்வு, உற்பத்தி செலவு, சர்வதேச போட்டி, மின்சாரம், தொழிலாளர் நலன் என பல சவால்கள் தொழில்துறை அழுத்துகின்றன. எனவே மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பருத்தி மற்றும் நூல் விலை நிலைத்தன்மைக்காக நடவடிக்கைகளையும் திருப்பூர் தொழில்துறையின் உலகளாவிய போட்டித்திறனை பாதுகாக்கும் சிறப்பு நடவடிக்கைகளையும் நமது அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு திருப்பூர் மக்கள் இருக்கின்றனர். மேலும் பின்னலாடைக்கு என தனி வாரியம் அமைத்து திருப்பூரின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த திருப்பூர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொழிலாளர்களுக்காக ஒருங்கிணைந்த குடியிருப்பு மற்றும் தங்குமிடம் அமைத்தல். பேரவைத் தலைவர் அவர்களே, திருப்பூர் பிரச்சனை ரொம்ப பெரிய ஒரு நகரம். மேலும் தொழிலாளருக்காக ஒரு 5 நிமிஷம். உங்களுக்கு மட்டுமல்ல, அடுத்து பேச வந்த மாமன்ற உறுப்பினருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். 10 நிமிடத்திற்குள்ளாகவே உங்களுடைய பேச்சை நீங்கள் முடித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தொழிலாளர்களுக்கு ஒருங்கிணைந்த குடியிருப்பு மற்றும் தங்குமிடம் அமைத்தல், பின்னலாடை MSME தொழில் நிறுவனங்களுக்கு மின்சார கட்டண சலுகை வழங்குதல், இவை அனைத்தும் உடனடியாக நிறைவேற்றி தருமாறு திருப்பூர் மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக கல்வி. ஜெயபாபாய் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, பழனிமால் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, KSC அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வெறும் பள்ளிகள் அல்ல, திருப்பூர் மக்களின் பல தலைமுறைகளின் கனவுகளை உருவாக்கிய கல்விக்கூடங்கள். மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவையான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று திருப்பூர் மக்களின் சார்பாக கல்வித்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திருப்பூர் தெற்கு தொகுதியில் எந்த ஒரு மாணவனும் ஆசிரியர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படக்கூடாது என்று கூறிக்கொள்கிறேன். நான்காவதாக அடிப்படை கட்டமைப்பு. உலகம் டாலர் சிட்டி என்று பார்க்கும் திருப்பூர் உலகத்தரமான நகரமாகவும் இருக்க வேண்டும். சாலைகள், மழைநீர் வடிகால், சாக்கடை வசதி, தெருவிளக்குகள், போக்குவரத்து கட்டமைப்பு, பட்டா இல்லா இடங்களுக்கு பட்டாக்களும், வீடு, ஏழை எளிய மக்களுக்கு நமது அரசின் சார்பாக வீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் திருப்பூர் மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா சுகுமார் நகர், அணைமேடு, TMC காலனி 40 வருஷத்துக்கு மேல மக்கள் குடியிருந்து வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் பட்டா இல்லை. அவர்களுக்கு நமது அரசு பட்டா வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் உலக தொழில் வளர்ச்சியில் உலகத்துடன் போட்டியிடுகிறது என்றால் அதன் உள்கட்டமைப்பும் உலகத்துடன் போட்டியிட வேண்டும். 5வது கிபி நூற்றாண்டில் காஞ்சி மகாநதி என்று அழைக்கப்பட்ட மிக பழமை வாய்ந்த ஆறுதான் தற்போது நொய்யல் ஆறு. நஞ்சராயன் ஏரி, நல்லாறு ஏரி இவை அனைத்தும் ஒரு சேர சங்கமித்து சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்ததுதான் நொய்யல் ஆறு. நொய்யல் என்பது வெறும் ஒரு ஆறு அல்ல, அது திருப்பூரின் வரலாறு. அது நமது இயற்கையின் அடையாளம். அது நமது எதிர்கால தலைமுறையின் உரிமை. எனவே தூய்மையான நொய்யல், வளமான திருப்பூர் என்ற இலக்குடன் நொய்யல் ஆற்றை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஒட்டுமொத்த திருப்பூர் மக்களின் சார்பாக இந்த அவையில் மாண்புமிகு முதல்வர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 6வது சிறுபான்மையினர் நல கோரிக்கைகள். அடிப்படை வசதிகளை உறுதி செய்தவுடன் சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளை உயர்த்த வேண்டும். சிறுபான்மை மாணவர்களுக்கு விடுதி மற்றும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் அமைக்க வேண்டும். சிறுபான்மை இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு தொழில் தொடங்க மானியம், திறன் மேம்பாட்டு பயிற்சி, தொழில் கடன் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். மேலும் சிறுபான்மை மக்களுக்காக அரசு அறிவிக்கும் அனைத்து நலத்திட்டங்களும் தாமதமின்றி சென்றடையும் வகையில் வெளிப்படையான மற்றும் கண்காணிக்கக்கூடிய நடைமுறை அரசு உருவாக்க வேண்டும். மேலும் திருப்பூரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மேம்பாலம் அமைத்தல். திருப்பூர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் 25 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்குது. திருப்பூர் புஷ்பா தியேட்டரில் இருந்து அம்மாபாளையம் வரை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ஒரு திருப்பூர் புஷ்பா தியேட்டரில் இருந்து அம்மாபாளையம் வரை
போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று திருப்பூர் மக்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். 8வது 420 சாய ஆலைகள் மூலம் 13 கோடி லிட்டர் மறுசுழற்சி ஜெட்எல்டி செய்து வரும் நிறுவனங்களுக்கு 203 கோடி வட்டியில்லா கடனை மானியமாக மாற்றி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 100% ஜெட்எல்டி செய்தால் வட்டியில்லா கடனை மானியமாக மாற்றி தருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்ப நிறுவனங்கள் ஜெட்எல்டி செய்து வருகின்றன. கடந்த ஆட்சிகளில் அவர்களது நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எனவே நமது அரசு 203 கோடி வட்டியில்லா கடனை மானியமாக மாற்றி அறிவித்தால் அரசிடம் உள்ள சொத்து பத்திரங்கள் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கும். அதனை வைத்து அவர்கள் சோலார் மின்சார அமைப்பையும் சுத்திகரிப்பு நிலையத்தில் நவீன கருவிகளை அமைக்க முடியும். எனவே நமது ஆட்சியில் இதை செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மக்களும் அதை வேண்டுகோளாக கேட்கின்றனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாங்கள் இந்த சட்டமன்றத்திற்கு புதியவர்கள், அதை ஒப்புக்கொள்வதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களின் வீடுகளுக்குள் சென்று அவர்களின் கண்ணீரையும் கஷ்டங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கோபத்தையும் நேரில் பார்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த அனுபவத்தை எந்த புத்தகத்திலும் கற்றுக்கொள்ள முடியாது. களப்பணியால் மட்டுமே மக்களிடம் சென்று கற்றுக்கொள்ள முடியும். அனுபவம் முக்கியம், ஆனால் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அதைவிட முக்கியம். ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்குவதற்கு முன் அதிகார அனுபவம் தேவைப்படலாம். ஆனால் மக்களின் கண்ணீரை துடைக்க, மக்களின் பிரச்சனையை தீர்க்க ஒரு நல்ல மனம் இருந்தால் போதும். அதுதான் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் எங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் உங்கள் முன்னிலையில் ஒன்று கூட ஆசைப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாட்களில் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. அந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் ஒரு மாவட்டத்தில் கூட இரட்டை இலக்கத்தில் வார்டுகளை நீங்கள் ஜெயிக்க முடியாது என்று எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விட்டு கூறுகிறேன். காரணம், இன்ஸ்டாகிராமில் அல்ல, மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை. மக்களுக்காக நாங்கள் வைத்திருக்கும் நலத்திட்டங்களும் பேசும் திராணி இருந்தால் நீங்கள் உங்கள் வீரத்தை அதில் காட்டுங்கள். எங்களை பற்றி பல்வேறு காலங்களில் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் எங்களுக்கும் எங்கள் தலைவர் விஜய் தளபதி அவர்களுக்கும் இடையே இருக்கும் நம்பிக்கையின் ஆழம் எங்களுக்கு தெரியும். எங்கள் உறவின் வலிமை எங்களுக்கு தெரியும். எங்கள் பயணத்தின் உண்மை எங்களுக்கு தெரியும். அதனால் அவதூறுகள் எங்கள் பயணத்தை நிறுத்தாது, மாறாக அது எங்களை இன்னும் வேகமாக மக்களிடம் கொண்டு செல்லும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த அவையில் நான் எந்த கட்சியிலும் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு விரும்பவில்லை. என்றால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட குறைகள், நிறைவேறாத எதிர்பார்ப்புகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இவற்றுக்கான மாற்றத்தையே மக்கள் எங்களிடம் எதிர்பார்த்து எங்களை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒருபோதும் வீணாக்க மாட்டோம். நாளை அவர்களிடமிருந்து நாங்கள் ஏமாந்தோம் என்று எங்களை பற்றி மக்கள் சொல்லக்கூடாது. அவர்களை நம்புவது சரிதான் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு நாங்கள் பணியாற்றுவோம். அதுதான் எங்கள் இலக்கு என்று நிலையத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை குறை சொல்லி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு நாகரிகமான அரசியல் என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் மக்களுக்கு எதிராக தவறு எங்கு நடந்தாலும் அதை நிச்சயமாக தட்டி கேட்போம். நல்லது நடந்தால் பாராட்டுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் எதிர்காலம் பற்றி நான் ஒரு கனவு காண்கிறேன். தமிழ்நாடு வெற்றி கனவு விஷன் 2040 என்ற முழக்கத்தோடு மக்களுக்கான வெற்றி பயணத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆணைக்கிணங்க மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டை இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக மாற்றிட பல நல்ல திட்டங்களை என் தொகுதி என் மக்கள் என் பொறுப்பு என்ற முழக்கத்தோடு திருப்பூரில் இருந்து தொடங்க உள்ளேன். இது ஒரு அரசியல் வாசகம் அல்ல, இது என் வாழ்நாள் உறுதிமொழி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம். இன்றைய காலகட்டத்தில் தனி மனித அமைதி உலகம் மதிக்கத்தக்கதாகும் என்ற அடிப்படையில் தனி மனிதனுக்கு தேவையான உடல் உயிர் மனம் ஆரோக்கியத்திற்காக யோக பயிற்சிகளை அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்து உள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு தேவையான செயல்பாட்டு திறன், அறிவியல் மேம்பாடு, ஒழுக்கம் பழக்கம், கல்வி மேம்பாடு போன்றவற்றிற்காக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் காயகல்ப கலை என்னும் சித்தர்களுடைய பயிற்சியை வடிவமைத்துள்ளார்கள். இதை பள்ளி கல்லூரிகளுக்கு மாணவர்களுக்கு இதை வழங்கும் போது வருங்கால சமுதாயம் ஒழுக்கத்தில் சிறந்ததாகும், பண்பாட்டில் சிறந்ததாகவும் அமையும். இதற்கு தமிழக அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த யோக பயிற்சிகளை தினமும் காலை முதல் வகுப்பிலே 30 நிமிடம் வழங்குமாறு அனுமதி அளிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். கிராமிய சேவை திட்டத்தின் மூலமாக கிராமங்களை தத்தெடுத்து இந்த யோக பயிற்சிகளை வழங்கி கிராம மக்களை மேம்படுத்துவதற்காகவும் கிராம மக்களுக்கு தேவையான உடல் உயிர் மன ஆரோக்கியத்திற்காகவும் ஸ்கை யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இன்றைய காலகட்டத்தில் தனி மனித ஒழுங்கு தான் சமுதாயத்தை வளமாக்கும் என்கின்ற நமது முதல்வர் அவர்களின் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அந்த வகையில் ஸ்கை யோகா பயிற்சிகள் முழு பலன் அளிக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு